வணக்கங்க. கீதா ஜானகிராம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு வந்து நூடுல்ஸ் பண்ணலாங்க. எக்கு போட்ட நூடுல்ஸு. அதுக்கு தேவையான பொருட்கள் இவங்க எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். வாங்க நம்ம ஒன் பை ஒன்னா அப்படியே தாளிக்கும் போது என்னென்ன அளவுன்றதை நான் சொல்லிடுறேன். ஆயில் போட்டுக்கலாமா? கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதெல்லாம் ஒரு 100 ml அளவுக்கு ஆயில் போட்டிருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம அப்படியே ஒன் பை ஒன்னா எல்லாமே போட்டோம். அளவு இதில் செய்யும் போதே நான் சொல்லிடுறேன். ஏன்னா 2 டைம் சொல்ற மாதிரி இருக்கு இல்லைங்களா, வளர்த்திட்டு போகுதுன்றாங்க ஒரு சிலர். அதனால வந்து நம்ம வந்து ஒன் பை ஒன்னா அப்படியே நம்ம என்னென்ன போடுறோமோ அதை கரெக்டாக சொல்லிடுறேங்க. ஸ்டவ் ஸ்லோ, எண்ணெய் காஞ்ச உடனே ஸ்டவ் ஸ்லோ பண்ணிட்டு முட்டையை உடச்சி இதில் போட்டுக்கலாங்க. நான் வெள்ளை கலர் ஒயிட் நூடுல்ஸ் வரும் இல்லைங்களா, அந்த நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 4 முட்டை போட்டிருக்கேன். நான் ஒரு 5 பாக்கெட் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 4 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் நம்ம எண்ணெயில். ஸ்டவ் வந்து மீடியமில் வச்சுட்டு உடச்சி ஊற்றினேங்க. உடச்சி ஊற்றின பிறகு அப்படியே கொஞ்சம் நல்லா முட்டையை வந்து எண்ணெயிலேயே கொஞ்சம் பொரிய விடணும். ஓரளவுக்கு அப்படியே பாயில் ஆகி வரும். கைவிடாத கொஞ்சம் கிளறிட்டே வந்தோம்னா அந்த மாதிரி வந்துடும். பூவா ஒரு மாதிரி வந்துடும். அப்படியே முட்டை வந்து பலன்னு. இந்த ஸ்டேஜில் வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லாம் நல்லா வதங்கணும்னு இல்லைங்க, நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் தாளை இருந்தால் கூட போடலாம். எனக்கு கிடைக்கல, நான் போடலை. நான் வெங்காயம் என்ன கட் பண்ணி போட்டுருக்கேன். நான் ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயமா 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதை போட்டிருக்கேன். வெங்காயம் வதங்கிட்டே இருக்கட்டும். அப்படியே நான் ஒன்று ஒன்றா சொல்லிடுறேன். இது வந்து கேரட் வந்து ஒரு கேரட்டு தான். ஒரு 7-8 பீன்ஸ் வச்சிருக்கேன். ஒரே ஒரு குடமிளகா, ஒரு 6 பச்சை மிளகா, ரொம்ப சின்ன மிளகா தான், அதெல்லாம் 6 வச்சிருக்கேன். தேவையான அளவுக்கு கொத்தமல்லிமா, இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அப்படியே பார்த்து வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கணும். நீங்கள் வெங்காயத்தாள் போடுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் முட்டை போட்ட பிறகு நீங்கள் அதை போட்டுக்கலாம். இந்த முட்டையை வந்து ஒரு சிலர் தனியாக பொரிச்சிட்டு சும்மா எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி இது பண்ணிட்டு அதை லாஸ்ட்டாக போட்டு இறக்குவாங்க. அது வந்து எனக்கு நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். இதுலேயே எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வரும்போது அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால நான் இப்படிதான் செய்வேன். நல்லாவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு மேலே கிளற அந்த முட்டை வந்து உடையாது, இதே மாதிரி தான் இருக்கும். நமக்கு தெரியும் முட்டை போட்டிருக்கோன்றது. இதே ஸ்டேஜில் முட்டை எல்லாமே வெஜ்ஜாவும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க, கேரட்டும் போட்டுக்கலாம். இந்த 3 காய் அப்படியே ஒன்றாவே போட்டுருவோம் நம்ம. இந்த நூடுல்ஸ் இதை வதங்கட்டங்க ஓரளவுக்கு. இப்போ நூடுல்ஸ் பாருங்க. நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி உப்பு போட்டு எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றி நல்லா பாயில் பண்ணி வச்சிருக்கேன். அது 1/2 வேக்காடு அளவுக்கு. இது வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டி கட்டி முட்டி இல்லாமல் நல்லா வந்துடும் நமக்கு. ஓரளவு வெந்த உடனே இந்த மாதிரி வடிகட்டுறதுல எடுத்து கொட்டிட்டு கொஞ்சம் ஜில்லுன்னு தண்ணி எடுத்து ஒரு சொம்பு தண்ணி மேலே தெளிச்சா மாதிரி ஊற்றி விட்டிங்கன்னா இந்த மாதிரி எதுவும் ஒட்டாமல் பலன்னு வந்துடும் நமக்கு. ஓரளவுக்கு வெந்து வருதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான உப்பு போட்டுப்போம். நூடுல்ஸ்லேயும் நான் கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கேன். இதுக்கு என்ன உப்பு தேவையோ போட்டோம்னா கொஞ்சம் காய் கொஞ்சம் சீக்கிரம் கொஞ்சம் வேகிற மாதிரி இருக்கும். 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோமா, போதும். அந்த உப்பு நம்ம லாஸ்ட்ல கொஞ்சம் இந்த ஆப்பிமா கொஞ்சம் போடுவோம். அது விருப்பம் உள்ளவங்க போட்டுக்கலாம். ஆப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மசாலா இருக்கு இல்லைங்களா, அதுலேயுமே உப்பு இருக்கும். அதை வேணான்றவங்க அதை போட வேண்டாம். நம்ம நார்மலாக அதே மாதிரி செஞ்சுக்கலாம். சரி, அது போட்டு செஞ்சால் கொஞ்சம் பிடிக்கும் பசங்களுக்காகன்றதுக்காக தான் அதை போடுறது. ஆனால் அது ஒன்று நன்மை கிடையாது. அது சும்மா பசங்களுக்காக கொஞ்சம் போடலான்றதுக்காக தான். நம்ம எப்பயுமே செய்ய போறது இல்லையா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் செஞ்சு கொடுப்போம். அதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் செஞ்சு கொடுக்கலாமே தான் அதை யூஸ் பண்றேன், வேற ஒன்றும் இல்லை.
ஓரளவு காய் வந்து அரை வேக்காடு அளவுக்கு வந்துருச்சுங்க. பாருங்க, பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஒன் பை ஒன்னா போட்டுப்போம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் வந்து சோம்பு தூள், அப்புறம் ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூனு, தனியாத்தூள் 1/4 ஸ்பூனு, எல்லாமே 1/4 ஸ்பூன் தான் வச்சிருக்கேன். இது அப்படியே மொத்தமா அப்படி போட்டுப்போம். பேஸ்ட்டுங்க அப்படியே போட்டுக்கலாம். நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஒரு பேஸ்டா இருக்கு, அதை நம்ம போட்டுக்கலாம். முதலே போடலாம், அப்படியே ஒட்டும், அதுக்காக தான் அது கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுறது. மசாலா போட்ட பிறகு போட்டோம்னா அது நல்லா அப்படியே சேர்ந்த மாதிரி சரியா வந்துடும். அது கரெக்ட். இந்த ஸ்டேஜில் வந்து சோயா சாஸ் இருக்குமா, இதை அப்படியே ஊற்றிக்கலாம். நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். 2 ஸ்பூன்னா அவ்வளோ கூட இருக்காது, பெரிய ஸ்பூன் கிடையாது, திட்டமான ஸ்பூன் தான். நூடுல்ஸ் எல்லாம் போட்டுட்டோம், அதை போட்டுக்கலாம். இருந்தாலும் நான் முன்னாடி ஊற்றிடுறேன், இது நல்லா தான் இருக்கும். அப்படி பண்ணணும், அப்போதான் அது கரெக்டாக வரும். அது மிளகுத்தூள் போட்டுக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எல்லாமே கரெக்டாக வந்துருக்கு. இப்போ வந்து நூடுல்ஸை போட்டுக்கலாம். நூடுல்ஸ் வந்து அவிச்சதை வந்து உங்ககிட்ட காமிக்கல நான். சரி, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே, நம்ம எப்படி செய்யறோன்றதுக்காக தான் அது பண்ணது. நூடுல்ஸ் போட்டாச்சுமா, போட்டு அப்படியே கிளறிக்கலாம். அடியில் இருக்க மசாலாலாம் மேலே வரா மாதிரி எல்லாமே சேர்ந்த மாதிரி வரணும். ஓரளவுக்கு எல்லாம் சேர்ந்த மாதிரி கிளறியாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளை தெரியுது இல்லைங்களா, அது தெரியாத அளவுக்கு நம்ம அப்படியே கிளறிக்கலாம். அப்படி பொறுமையா ஸ்லோல வச்சுட்டு திருப்பி திருப்பி போட்டு கிளறலாம். அந்த போட்டிருக்க மசாலாவும் அந்த காரம் எல்லாமே வந்து இந்த நூடுல்ஸோட சேர்ந்து வந்தா போதும். வேகணும் அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம வேக வச்சுட்டு தான் பண்றோம். மிச்சருக்கு அந்த கொஞ்சம் பாயெல்லாம் வந்து நம்ம போட்டு கிளறிடும் இல்லையா, அதுவே வந்து பாயில் ஆயிரும். நம்ம வெளியில போய் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிடுவோம், அது கூட நம்ம சிக்கன்லாம் போட்டு கொடுப்பாங்க. அதை விட நம்ம இந்த மாதிரி வீட்லயே செஞ்சோம்னா ஒரு 100 ரூபாயில வந்து ஒரு ஃபேமிலிக்கு சாப்பிட்டுக்கலாம். நம்ம 100 ரூபாயில வந்து ஒரு ஃபேமிலி சாப்பிடலாம். நம்ம கடையில வாங்கினோம்னா 100 ரூபாய் வச்சோம்னாக்கா ஒரு ஆளுக்கு தான் சரியா இருக்கும். நம்மனா வீட்டுல எனி டைம் காய் இருந்துட்டே இருக்கும். இருக்கிற காய் போட்டு நூடுல்ஸ் செஞ்சு போட்டு நம்ம அப்படியே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம கையால கொடுக்கும் போது, செஞ்சு கொடுக்கும் போது அவங்க சாப்பிட்றத பார்க்கும் போதே நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் இல்லைங்களா. இதுல இந்த ஆப்பிமா வந்து நம்ம இந்த நூடுல்ஸ் மசாலா இருக்குங்க, ஃப்ரைட் ரைஸ் மசாலா, அதை போட்டுக்கலாங்க. ஒரு பேக்கெட் அளவுக்கு அப்படியே போட்டுக்கலாம். போட்டு அப்படியே பெரட்டி எடுத்துக்கலாம். இது உங்க சாய்ஸ் தாங்க, நீங்க தேவைப்பட்டா போடலாம், இல்லாட்டி வேண்டாம். இதை போடாமே நம்ம செய்யலாம். போடாம நம்ம வீட்டுக்கு மசாலாலாம் போட்டு செஞ்சாலே நல்லா தான் இருக்கும். இது போட்டா எங்க வீட்டுக்கு குட்டீஸ்க்கு கொஞ்சம் பிடிக்கும், அதுக்காக நான் போடுறேன். நூடுல்ஸ் நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். ரெடி ஆயிடுச்சுங்க எக் நூடுல்ஸ். நமக்கு வந்து ஸ்மைலிங்கோட நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு உங்க வீட்டு குட்டீஸ்க்கெல்லாம் கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.